வண்டியில இருந்த ஜூஸ திருடி குடிச்ச குரங்குல இருந்து நடந்து வந்தவர்கிட்ட வழிப்பறி பண்ணிட்டு ஓடுன நாய் வரைக்கும் புக்க திறந்து வச்சதும் மயக்கம் போட்டு விழுந்த கண்ணுக்குட்டியில இருந்து ரோட்லயே வச்சு முட்டி பழி வாங்கின ஆடு வரைக்கும் விலங்குகள் செஞ்ச விசித்திரமான காமெடி சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பார்த்திடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. காலங்காத்தால இப்படி ஜில்லுன்னு ஜூஸ் குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. யாராவது வராங்களா? நல்ல வேலை யாரும் வரல. யாராவது வர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்க ஜூஸ் எல்லாம் மொத்தமா குடிச்சு காலி பண்ணிட்டு போயிடணும். சீக்கிரம் குடிடா கைப்புள்ள. ஐ வாசனையே சும்மா பயங்கரமா இருக்கே. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். வந்தான் வழிப்பறி பண்ணான் ஓடிட்டான். இன்னைக்கு திருட கூடாதுன்னு ஒரு முடிவோட தான் நம்ம பையன் வந்தான். ஆனா வாசனை சும்மா கம கமன்னு வரவும் அவனாலேயே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐயோ பாவம் பையன் நடக்க கூட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறானே. இந்தாப்பா சாப்பிடு. அடப்பாவி என்னடா இப்படி நடிச்சு ஏமாத்திட்டு ஓடுற? அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. இப்படி புக்க திறந்து வச்சாலே நல்லா சொக்கிட்டு தூக்கம் வருது. படிக்கலான்னு புக்க திறந்து உக்காந்தவன் கட்டுப்படுத்த முடியாம வந்த தூக்கத்தால இப்படி தூங்கிட்டான். இந்த புக்ல அப்படி என்னதான் மேஜிக் இருக்குன்னு ஒரு நாள் உக்காந்து கண்டுபிடிக்கணும். டேய் நான் உங்க அம்மா இல்லடா. ஏன்டா என் கூடவே வரீங்க? எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலடா. ஊர் தப்பா பேசும் போங்கடா. இவனுங்க போக மாட்டானுங்க போல இருக்கே. இப்படி நம்மளையே சுத்தி சுத்தி வரானுங்க. நீங்க என்னடா சுத்தி சுத்தி வர்றது? இப்ப நான் சுத்தனா பாடுறா. இந்த சுத்து போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? நல்லா ஓடிட்டு இருந்த ஃபேனு திடீர்னு நின்னு போச்சுப்பா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஒரு 10 நிமிஷம் திரும்பவும் ஓட வச்சிடறோம். இப்படி தீயா வேலை செய்யறானுங்களே. பயங்கரமான எலக்ட்ரிஷியனா இருப்பானுங்க போல. ஃபேனை ஓட வைக்கிறேன்னு சொல்லி இப்படி உடைச்சு விட்டானுங்களே. டேய் நீங்க உண்மையாவே எலக்ட்ரிஷியன் தானா? ஐ புது செல்லு. ஐபோன் விக்கிற விலைக்கு காசு கொடுத்து வாங்க முடியுமா? இப்படி வாங்கினாதான் உண்டுன்னு கையில இருந்த செல்போனை பறிச்சிட்டு போயிட்டான். அப்புறம் அவங்க டீம் ஆளையே வச்சு அந்த செல்போனை திரும்பவும் இப்படி மீட்டு எடுத்துட்டாங்க. இங்க ஒருத்தன் ஓடி வந்து ஒரு ஏத்தனா பாருங்க. இந்த ஒரு முட்டுல இவருக்கு ரொம்ப நாளா இருந்த இடுப்பு வலியெல்லாம் சுத்தமா சரியாயிட்டு இருக்கும். அடுத்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கேம். இது ஒரு ட்ரெஸ்ஸோட பேர். என்ன ட்ரெஸ்ன்னு 5 செகண்ட்ல கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்றவங்களோட கமெண்ட்டை இந்த வீடியோல நான் பின் பண்றேன். நல்லா யோசிச்சு கரெக்டான பதில சொல்லுங்க. வாயிலே கம்பு சுத்துறான்னு சொல்லி கேள்விதான் பட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்குதான் அவனை நான் நேர்லயே பாக்குறேன். பெரிய சிலம்பம் பிளேயரு நிறுத்தாம சுத்திக்கிட்டே இருக்காரு. நான் சுத்த ஆரம்பிச்சோம்னா காத்து உள்ள வராது, மழை தண்ணி மேல விழாதா. அந்த அளவுக்கு கிறுகிறு சுத்துவண்டா. கையில சுத்துறவங்க கூட இந்த அளவுக்கு அருமையா சுத்த மாட்டாங்க. ஆனா இவரு பின்றாரு. இங்க நம்ம காக்கா பையனுக்கு அழகா தலைவாரி விட்டா எழுந்து போவான்னு பார்த்தா எழுந்து போய் சீப்பை திரும்பவும் எடுத்துட்டு வந்து கையில கொடுத்து இப்படி திரும்பவும் தலைவாரி விட சொல்றான். இருக்க 4 முடியும் கொட்டுற வரைக்கும் இவனுக்கு தலைவாரி விட்டுக்கிட்டே இருக்கணும் போல. முடிஞ்சா என்ன புடின்னு இங்க நம்ம பையனுக்கு சேட்டையா பாருங்க. ஏதோ வயசு பொண்ணு மாதிரி இந்த பாறாங்கல்ல சுத்தி சுத்தி வந்து பாவம் இந்த கோழிக்கு இப்படி பாறைய சுத்தி காட்டிட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் நம்ம பையனை பிடிக்கவே முடியல. இப்படி சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கான். இவன் என்ன நம்ம ஜாடியிலே இருக்கான்? ஒருவேளை நம்மளோட தம்பி பாப்பாவா இருப்பானோ? இல்லையே, நம்ம தான் லாஸ்ட் பாப்பான்னு அம்மா சொன்னாங்க. ஒருவேளை அப்பா எங்கேயாவது வேலை காட்டி இருப்பாரோ? அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான்.
பொதுவா இந்த மண்டில களிமண்ணு தானே இருக்கும், இன்னைக்கு என்ன புதுசா இப்படி குப்பையெல்லாம் இருக்கேன்னு இங்க நம்ம பையன் ஆச்சரியத்துல பாருங்க, எல்லா குப்பையாவும் இப்படி எடுத்து போட்டு இருக்கான். ஒண்ணு இந்த மண்டையில களிமண் இருக்கு, இல்லன்னா இப்படி குப்பையா இருக்கு, என்ன மண்டையோ தெரியல. இது புறா என்ன பண்ணிட போகுதுன்னு அதுகிட்ட இவர் இப்படி சேட்டையா பண்ண. நடந்து போற உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கும் போது பறந்து போற எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்னு பதிலுக்கு புறா பண்ண சேட்டை இருக்கு. நீ மட்டும் சரியான டாகா இருந்தா முடிஞ்சா என்ன டச் பண்றா, தைரியம் இருந்தா பக்கத்துல வாடா, தொடறேன். பக்கத்துல தானே, இந்த பக்கத்துல போதுமா? என்னையா கலாய்க்கிற, உன்னை கடிச்சு கொதறி இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாடுறா. சும்மா குறைக்காதரா டாக் பையா. பயங்கரமா நடிக்கிறவங்களுக்கு வெறும் ஆஸ்கர் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனா இவனோட இந்த நடிப்புக்கு ஆஸ்கரை தாண்டி பெரிய அவார்டு ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கணும். இவன் குட்டி பையனா இருந்தாலும் ஓனர் மேல பயங்கர பாசத்தோட இருக்கான். வயசானவங்க கீழே உக்காந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு பாருங்க என்ன அக்கறையா இப்படி சேர கொண்டு வந்து கொடுக்கறானா. இவங்க கேன உருட்ட கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம பையனா பாருங்க. யாருக்காவது உதவி பண்ணலன்னா நம்ம பையனுக்கு தூக்கமே வராது. அதான் யாரு கஷ்டப்பட்டாலும் இப்படி பாஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணிடுவான். பாவம் இவங்களே கால் வழியில கஷ்டப்பட்டு நடந்து போக பின்னாடி வர்ற இந்த யானை பையனுக்கு கொழுப்பா பாருங்க. அவங்கள மாதிரியே இப்படி நொண்டி நொண்டி நடந்து கிண்டல் பண்றான். வர வர இந்த பையனுக்கு சேட்டை ஓவர் ஆயிடுச்சு. ஒரு நாள் புடிச்சு வெளுத்து விட்டாதான் இதுக்கப்புறம் ஒழுங்கா இருப்பான். கடையில வியாபாரம் பாப்பாங்கன்னு பார்த்தா இங்க ஒரு 2 பேரும் சேர்ந்துகிட்டு பாருங்க இந்த கடையில என்ன பண்ணிட்டு இருக்காங்களா. கடையில வியாபாரம் பண்றத விட்டுப்புட்டு இப்படி ஜாலியா ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கடை போட்டதே வியாபாரம் பண்றதுக்கு இல்ல, ஒளிஞ்சு பிடிக்க இடம் இல்லன்னு தான் இங்க கடையே போட்டு இருக்காங்க. இவங்க மிகப்பெரிய தைரியசாலி. எதிரில டைனோசரே வந்தாலும் சும்மா பயப்படாம நிப்பாங்க. டைனோசரை எதிர்கொள்ற அளவுக்கு இவங்க பெரிய வீராங்கனை தான். ஆனா இப்படி பல்லிக்கு மட்டும் பயப்படுவாங்க. அத பார்த்தாலே இப்படி தலை தெறிக்க ஓடிடுவாங்க. இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட நிம்மதியா வேலை செய்ய விடுறானா பாருங்க. அவங்க ஒரு ஆர்வத்துல உக்காந்து வேலை செய்யும் போதுதான் இப்படி தலையை பிடிச்சு நோண்டுறது, கிள்றது, கடிக்கிறதுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடியே போட்டு இப்படி டார்ச்சர் பண்றானே, இன்னும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவானோ தெரியல. என்ன இந்த கம்பி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, எவ்வளவு கடிச்சாலும் வளையவே மாட்டேனுது. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? அப்ப காலம் ஃபுல்லா நான் இந்த ஜெயில தான் இருக்கணுமா? தப்பிக்க வேற வழியே இல்லையா? நம்ம பையன் போற பாதையில தடையா இப்படி தண்ணி இருக்கமோ, இந்த தடைய தாண்ட எனக்கு 4 கால் தேவையில்லை, 2 கால் போதும்னு இப்படி வெறும் 2 காலை வச்சு தண்ணிய தாண்டி போயிட்டான். தடைய தடையா நினைக்கிறவனுக்கு தாண்டா தடை ஒரு தடையா இருக்கும். ஆனா தடையா நினைக்காதவனுக்கு இப்படி தடை ஒரு தடையாவே இருக்காது. என்னென்னவோ பேசுறான். வாங்க அடுத்த வீடியோக்கு போயிடலாம். இது வரைக்கும் கத்தி படத்துல விஜயோட என்ட்ரி தான் மாசான என்ட்ரியா இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இங்க நம்ம பையனோட என்ட்ரியா பாருங்க. தினமும் இப்படி குளிச்சாதான் நம்ம பையனுக்கு அந்த நாளே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால டெய்லி வந்து இந்த டேங்க்ல குளிச்சிடுவான். ஆக மொத்தம் இந்த பில்டிங்ல இருக்கவங்க எல்லாம் நம்ம பையன் குளிச்ச தண்ணியா தான் குடிக்கிறாங்க. பொதுவா புதுசா ஒரு வண்டி வாங்கினா வீட்டுல இருக்கவங்களோட பாதத்தை வண்டியில பதிச்சதுக்கு அப்புறம் தான் வண்டியவே ஓட்ட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நம்ம பையனோட பாதத்தை பாருங்க, இப்படி புது வண்டியில கொண்டு வந்து பதிச்சிட்டு இருக்காங்க. இனிமேல் வண்டியை எடுத்து ஓட்டினா ஓஹோன்னு ஓடும்.
நம்ம பையன் மிகப்பெரிய ஏசி மெக்கானிக், அவனுக்கு தெரியாத பிரச்சனையே இல்ல. இன்னைக்கு பாருங்க, இந்த ஏசில இருக்க பிரச்சனையை சரி பண்ணிட்டு தான் எழுவான். இன்னையில இருந்து உனக்கு விடுதலடான்னு இங்க நம்ம பையனோட கயிறை விடவும் நம்ம பையனுக்கு சந்தோஷத்தை பாருங்க. எனக்கு விடுதலை கிடைச்சிடுச்சேன்னு சந்தோஷம் தாங்காம இந்த பக்கம் அந்த பக்கம்னு துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஐயோ, இங்க ஒருத்தன் அடிபட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறானேன்னு பதறி அடிச்சு ஓடி வந்து பார்த்தா, இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுத்து டயர்டாக்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேம்மா. என்ன தேவையில்லாம நீங்க டயர்டாக்கி ரெஸ்ட் எடுக்க வைக்காதீங்க. நைட்டு ஃபுல்லா குடிச்சு மட்டையாயிட்டு இப்படி காலை பொளந்து படுத்துக்கிட்டு இருக்கான். எழுப்புனாலும் எழமாட்டான்றான் பாருங்க. அப்படி ஒரு தூக்கம், சும்மா முரட்டு தூக்கமா தூங்கிட்டு இருக்கான். இங்க நம்ம போன ப்ரோ கேஷுவலா கடந்து வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆப்போசிட்ல போனது எலி ப்ரோன்னு. ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. பூனை ப்ரோவுக்கு இது தெரிய வர்றதுக்குள்ள எலி ப்ரோ இப்படி எஸ்கேப் ஆயிடுச்சு. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. இதுல உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.